Board of Friends Get Together தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். Board of Friends Get Together தமிழ் Friendship, Care, Help, Unity, Solutions மற்றும் Peace என்னும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் Board of Friends Get Together தமிழ் மார்ச் செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்பு விடயம் நட்பு. இன்றைய உலகம் நட்பை பிரதானமாக கொண்டுள்ளது. உங்களுக்கு நண்பர்கள் இல்லாவிடில் ஒரு இறந்த தன்மையாக கருதப்படும். உங்களுக்கு இலகுவாக நண்பர்களை உருவாக்க முடியும். உதாரணமாக குடும்ப அங்கத்தவர்கள், பாடசாலை நண்பர்கள், பல்கலைக்கழக நண்பர்கள், டியூஷன் வகுப்பு நண்பர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய போனை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இலகுவாக உங்களுடைய நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய நண்பர்களோடு நல்லதொரு நட்பை உருவாக்கவும். உங்களுடைய நண்பர்களை மற்ற நண்பர்களோடு கம்பேர் பண்ணவும். ஓகே, இன்றைய தலைப்பு விடயம் நட்பு. ஓகே, ஸோ போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சி இனிமேல் இப்படி செஷன்ஸ் ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்துக்கொண்டிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சி எதுக்காக அப்படி பாடுபட்டு கொண்டிருக்குதுன்றா தூய்மையான ஒரு நட்புக்கு. ஓகே, மற்றது சமூக விழிப்புணர்வு, பெண்களோட உரிமைகள், ஓகே, இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்படுது. ஓகே, ஸோ இன்று தலைப்பு விடயத்தில் நட்பில் இன்றைய உலகமே இந்த நட்பில் தான் இருக்குது. உங்களுக்கு நண்பர்கள் இல்லாவிடில் ஒரு இறந்த தன்மையாக கருதப்படும். ஓகே, உங்களுக்கு ஒரு தரும் இல்லாட்டி இந்த உலகத்தில் ஒரு இறந்த தன்மையாக நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கணும். ஏனென்றால் அது பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு நண்பர்கள் இல்லாவிடே. ஓகே, உங்களுக்கு இலவாக நண்பர்களை உருவாக்க முடியும். அதாவது உதாரணமாக உங்களுக்கு நண்பர்கள் இல்லாட்டி உங்களோட குடும்ப அங்கத்தவர்களை உங்களுக்கு நண்பர்களாக்க முடியும். பாடசாலை நண்பர்கள், பல்கலைக்கழக நண்பர்கள், டியூஷன் வகுப்பு நண்பர்கள், சில பேர் எல்லாமே இருக்கும் அவங்களோட லைஃப்பில். ஓகே, அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க கருதப்படுவார்கள் எப்படி என்றால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். ஓகே, அதனால நீங்கள் நண்பர்கள் இல்லாட்டி பரவாயில்லை, உங்களோட குடும்ப அங்கத்தவர்களை நீங்கள் நண்பர்களாக்க வேண்டும். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இலவாக உங்களுடைய நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியும். ஓகே, நீங்கள் வெளிச்சலுக்கு போகிறாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது உங்களோட நண்பர்களை நீங்கள் மீட் போனாலும் ஓகே எங்கே சென்றாலும் உங்களோட ஃபோனை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ஓகே உங்களோட ஃபோன் உங்களோட கையில் இல்லாட்டி நீங்கள் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற நேரம், ஓகே, ஒரு காசை வாங்கி கொள்றதுக்காக வழி, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது விபரீதம் அதாவது நடந்துச்சுன்னா, ஓகே, நீங்கள் எங்கேயாவது போய் சறுக்கி விழுந்துட்டீங்கன்னா உங்களோட குடும்ப அங்கத்தவர்கள் இல்லாட்டி உங்களோட நண்பர்களை தான் நீங்கள் தொலைபேசி வாயிலாக கால் செய்ய வேண்டும். ஓகே, அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும். ஓகே, உங்களின் நண்பர்களோடு நல்லதொரு நட்பை உருவாக்கவும். ஓகே, நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நேரம் சண்டை படிச்சு கொண்டு இருக்காமல் ஓகே அதில் ஒரு நல்லதொரு நட்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்க போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் போயிட்டு அவங்களோட போயிட்டு சண்டை பிடிக்கக்கூடாது. என்னதான் சண்டையாக இருந்தாலும் ஓகே நீங்கள் பணிவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களோட நண்பர்களே மற்ற நண்பர்களோடு கம்பேர் பண்ணணும். ஓகே, சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க கம்பேர் பண்ண மாட்டாங்க, அவங்களே ஒரு நட்பு உருவாக்கி கொண்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் கவனிக்கணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கவனிக்கணும், உங்களோட குடும்ப அங்கத்தவரோட ஃப்ரெண்ட்ஸை கவனிக்கணும். சரியா கவனிச்சுட்டு என்ன செய்யணும்னா அதை நீங்கள் கம்பேர் பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே, இதுவும் அது ஒரு மாதிரியா இருக்கா, இல்லாட்டி அவங்க கூடவா நட்பை இல்லை இருக்கிறாங்களா, இல்லாட்டி கூடுதலாக அவங்க உதவி செய்கிறாங்களா, எல்லாம் கவனிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எந்த நட்பு நல்ல நட்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விடயங்களை நீங்கள் கவனித்து கொண்டு இருப்பது முக்கியமான விடயம். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் எந்த கைப்பட நானே எழுதுனாங்க. ஆல்ரைட், ஸோ இந்த நட்பானது இந்த உலகத்தில் மிக 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 முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. ஓகே, நீங்கள் முக்கியமான விடயம் நட்பில் என்னென்னா நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஆறுதலான ஒரு நட்பை உங்களோட நண்பர்களோடு நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஓகே, ஒரு ஆத்திரம் இல்லாத ஒரு நட்பாக இருக்க வேண்டும். ஓகே, அதனால இனிவரும் மாதங்களில் இனிவரும் காலங்களில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லதொரு நட்பை ஏற்படுத்துங்கள். மிகவும் நன்றி. எனது ப்ரோக்ராம் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சியை பார்த்து உங்களை மீண்டும் மற்றும் ஒரு எபிசோடில் சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்லதொரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளவும், கெட்ட நண்பர்களோடு தள்ளியிருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும். காட் பிளஸ் யூ. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.